யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யூதருடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்பொழுது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசையையும் கவிட்டு போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்பொழுது அவருடைய சீடர்களும் அது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்யும் உமக்கு உரிமையுண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகளாயிற்று, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவீரா என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பொழுது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்தது நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் லத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை நினைவு கூறுகின்றோம். ஞாயிறு வாசகங்களுக்கு பதிலாக திருவை என்று லத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடி அதற்குரிய வாசகங்களை சிந்திக்கின்றது. இந்த நாளில் நாங்கள் யோசிக்கலாம், உலகத்திலே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஆலயங்கள் நேர்ந்தளிக்கப்படுகின்றன. ஏனங்குடி யாழ் மறை மாவட்டத்திலும் இந்த ஆண்டில் பல ஆலயங்கள் 1000 நாள் கட்டி முடிக்கப்பட்டு அவை நேர்ந்தளிப்பு செய்யப்பட்டன. கடந்த காலங்களிலும் நம்முடைய மறை மாவட்டத்திலே பல ஆலயங்கள் நேர்ந்தளிக்கப்பட்டன. ஆனால் இன்று இந்த லத்தரன் ஆலயத்தின் பெருவிழாவை, இந்த நேர்ந்தளிப்பு மாத்திரம் ஒரு பெருவிழாவாக உலகம் பூராகவும் சிந்திப்பதற்கு காரணம் என்ன? இன்றைய நாளிலே உலகத்தினுடைய எல்லா ஆலயங்களிலும் லத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பை நினைவு கூர்ந்து இன்று சிந்தனை கொடுக்கப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது அன்பார்ந்தவர்களே, திருச்சபையின் வரலாற்றிலே முதல் 3 காலங்களும் முதல் 3 நூற்றாண்டுகளிலே பல வேத கலாபனைகள் நடைபெற்றன. மக்கள் பகிரங்கமாக தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவார்கள், அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள், அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்கின்ற ஒரு காலகட்டம் இருந்ததன் காரணமாக மக்கள் பகிரங்கமாக தங்களுடைய வழிபாட்டை செய்ய முடியாது. ஆனால் கான்ஸ்டன்டைன் என்கின்ற அரசன் திருச்சபையிலே சேர்ந்த பொழுது, இந்த மதத்திலே சேர்ந்த பொழுது, அவன் கிறிஸ்தவத்துக்கு அவன் சுதந்திரத்தை கொடுத்தான். அப்பொழுது அவன் தன்னுடைய அரண்மனையிலே இருக்கிற ஒரு பகுதியை, லத்தரனி குடும்பம் அங்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்கொடையாக கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியை, அரண்மனையினுடைய ஒரு பகுதியை ஆலயம் அமைப்பதற்கு கொடுத்தான். அந்த ஆலயத்தை தான் லத்தரன் பேராலயம் என்று அழைக்கிறார்கள். அதுதான் இந்த ரோமா நகரத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற முதலாவது ஆலயமாக இருக்கிறது. ஆகவே இந்த லத்தரன் பேராலயத்தினுடைய முகப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வசனம் மிக மிக அழகானது. மோஸ்ட் ஹோலி லெட்டரன் சர்ச் of all the churches in the city and the world, the mother and head. அதாவது இந்த நகரிலையும் உலகம் பூராகவும் அமைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா ஆலயங்களுக்கும் ஒரு தாயாகவும் தலையாகவும் விளங்குவது இந்த லத்தரன் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இது முதலாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் மாத்திரமல்ல, இதற்கான சிறப்பான சில பண்புகள் இருக்கின்றன. அதாவது இதுதான் திருத்தந்தையினுடைய பேராலயம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் பேராலயங்கள் கட்டப்படுகின்றன. அந்த பேராலயத்துக்கு உரிமையாளர் யார் என்றால் ஆயர். ஆகவே அங்கே ஒரு கதிரை வைக்கப்படுகிறது. அந்த கதிரை வைக்கப்படுவதனால்தான் அதை கதீட்ரல் என்று சொல்லப்படுகிறது.
ஆகவே யாழ் மறைமாவட்டத்திலே பேராலயம், மரியன்னை பேராலயம் ஆயருடைய பேராலயம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த லத்திரன் ஆலயத்துக்கு இருக்கின்ற சிறப்பு என்னவென்றால் இது திருத்தந்தையினுடைய பேராலயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பேராலயத்துக்கு சொந்தக்காரர் யார் என்றால் நம்முடைய திருத்தந்தை என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது கூட வத்திக்கானிலே அந்த திருத்தந்தை தங்கியிருந்தாலும் கூட அவருக்குரிய பேராலயம் எதுவென்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது அது லத்திரன் பேராலயமாகத்தான் இருக்கிறது. ஆகவேதான் இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக திருத்தந்தையர்கள் இந்த ஆலயத்தில் தான் இருந்து அவர்கள் தங்கி அவர்கள் பணி செய்தார்கள். ஆனால் இடம் காலங்களிலே அவர்கள் நாடு கடத்தப்பட்ட பிற்பாடுதான் அவர்கள் வத்திக்கானுக்கு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இன்று நாளிலே நாங்கள் சிந்திக்கிற பொழுது இது திருத்தந்தையினுடைய பேராலயம். ஆகவே தான் இந்த பேராலயத்திலே பல திருத்தந்தைகளுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சிறப்பாக இந்த திருத்தந்தை இந்த ஆலயத்தினுடைய இந்த சிறப்புகளை நாங்கள் பார்க்கிற பொழுது புனித பேதுரு பாவுலுவினுடைய ஒரு எலும்புகள் கூட இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கேதான் பேதுரு ஒப்புக்கொடுத்த அந்த திருப்பலியினுடைய அந்த பலிப்பீடத்தினுடைய பகுதி இந்த ஆலயத்திலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இயேசு ஆப்போசனத்தின் பொழுது பாவித்த மேசையினுடைய ஒரு பகுதி இந்த ஆலயத்திலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இயேசு பிலாத்துவை சந்திக்க 28 படிகளேறி அந்த பிலாத்துவை சந்திக்க போன பொழுது அந்த 28 அந்த படிகளுடைய அந்த தொகுதி கூட இந்த ஆலயத்திலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதிகமாக திருத்தந்தையர்களாக பெற்ற அந்த அழகான வழிபாடுகள் கூட இங்குதான் நடைபெற்றது என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இது ஒரு சிறப்பான ஆலயம். ஆகவேதான் இன்று இந்த லத்திரன் பேராலய இந்த நேர்ந்தளிப்பு விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இந்த பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது இந்த லத்திரன் பேராலயம் என்பதற்கு மேலாக நாங்களும் இன்று அர்ப்பணிக்கப்பட்ட நேர்த்தி செய்யப்பட்ட ஆலயங்களிலே தான் நாங்களும் இருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளிலே லத்திரன் பேராலயத்தை பற்றி சிந்திப்பதோடு எங்களுடைய ஆலயங்களை பற்றி, ஆலயம் என்றால் என்ன, ஆலயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி நாங்கள் இன்று சிந்திக்க திரு அவை அழைக்கிறது. முதலாவதாக இன்றைய முதல் வாசகம் ஆலயத்தினுடைய பண்பை எங்களுக்கு சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினருடைய அந்த நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. 47வது அதிகாரம். அதாவது எசேக்கியேலுக்கு காட்சி கொடுக்கப்படுகிறது. அந்த ஆலயத்தை பார்க்குமாறு காட்சி கொடுக்கப்படுகிறது. அவர் அங்கிருக்கிற பொழுது அங்கே தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய அந்த வாயிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தண்ணீரை நாங்கள் சிந்திக்கிற பொழுது இது அருள் மழை என்று நாங்கள் சிந்திக்கிறோம். ஒவ்வொரு ஆலயத்திலும் இருந்து இந்த அருள் மழை அந்த கிராமத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆகவே எசேக்கியேல் பார்க்கிறார், அங்கிருந்து தண்ணீர் புறப்படுகிறது. இந்த தண்ணீர் பாகிற இடங்களெல்லாம் உயிரினங்கள் வாழுகின்றன, ஏராளமான மீன்கள் இருக்கின்றன. அந்த தண்ணீர் போகிற இடமெல்லாம் அந்த நல்ல நீராக மாறுகிறது. ஆகவேதான் ஒரு ஆலயம் இந்த பணியை செய்கிறது. சொல்வார்கள், ஒரு ஆலயத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த அழகான அருள் மழையிலே அந்த கிராமமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே அழகான கனிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த தண்ணீர் போகிற இடங்களிலெல்லாம் பல மரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அவற்றின் நிலைகள் உதிரா, கனிகள் குறியா. ஆகவேதான் இந்த ஆலயத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த அருள் ஹியூமன் ஃப்ளரிஷிங் என்று சொல்வார்கள். மனிதனாக முழுமையாக வாழ்வதற்கு இறைவன் இந்த அருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆகவேதான் இன்றைய பதிலுரை பாடல் சொல்லுகிறது, ஆற்றின் காய்வாள்கள் ஆண்டவர் நகருக்கு பேரின்பமாக இருக்கின்றன. கடவுள் நமக்கு அடைக்கலவு மாற்றமாக இருக்கின்றார். இடுக்குட்ட வேளையில் நமக்கு உற்ற துணியாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இந்த ஆலயங்களிலே பிரசன்னமாகத்தான் இந்த அழகான ஆலயங்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு அருளை பொழிந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆகவேதான் இன்று எங்களுடைய பங்கு ஆலயங்கள், நாங்கள் வழிபடுகின்ற ஆலயங்களை ஆழமாக நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என்றெல்லாம் நாங்கள் கேட்கின்ற விஷயங்கள் எல்லா இடமும் இந்த போதை வஸ்து, அதாவது அண்மையிலே இந்த போதை வஸ்தை ஒழிக்க வேண்டும் என்ற
மிக பெரும் மகாநாடு நடைபெற்றது. இந்த போதை வஸ்தை அளிக்க வேண்டும் என்று சொல்லுகிற வேளையிலே சில வேளைகளில் நாங்கள் கூட்டங்களுக்கு போகிற பொழுது அங்கு எங்களுக்கு சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் மதக்குழுக்களாக இருக்கிறபடியால் எங்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த போதை வஸ்துக்களை நாங்கள் அளிக்க வேண்டுமென்றால் அடிப்படையிலே எங்களுடைய பிள்ளைகளை கோவிலை சுற்றி வளர்த்து கொள்ளுங்கள் என்று இந்த அரசாங்க உத்தியோகர்களோடு எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அதாவது இந்த காலத்தில் இந்த போதை வஸ்து பெருமையாக மிக பெரும் அளவாக மெலிந்து கொண்டு போகிற காலத்திலே இதிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்வதற்கு ஒரு வழி, எல்லா மதங்களும் எல்லா பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகள், இளைஞர்கள், யுவதிகளை ஆலயத்தை சுற்றி வளவுங்கள், அப்பொழுது அவர்கள் இந்த போதை வஸ்திலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் ஒரு ஆலயத்தினுடைய மிக அழகான பணி. அங்கிருந்து வருகின்ற அந்த அருள், அந்த இறைப்பிரசன்னம் இந்த பிள்ளைகளுடைய இதயங்களை தொடுவதனால் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளர்கிற பொழுது இப்படியான தீமைகளிலிருந்து காத்து கொள்ளப்படுகிறார்கள். அங்கு வருகின்ற அந்த அருள் இந்த பிள்ளைகளை நினைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பாந்தவர்களே, இந்த ஆலயத்தை பற்றிய இந்த அழகான சிந்தனையை, இந்த ஆலயம் எவ்வளவு பெருமதியானது, இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற திருப்பலிகள் எவ்வளவு பெருமதியானது, இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற நற்கருணை ஆராதனைகள், திருச்சோமாலைகள் எவ்வளவு பெருமதியானது என்பதை நான் எப்பொழுது உணர்ந்தேன் என்றால், இந்த கொரோனா காலத்திலே, அந்த கொரோனா காலத்திலே ஒரு பங்கு தந்தையாக இருந்தேன். அந்த பங்கு தந்தையாக இருந்த காலத்திலே அந்த கொரோனா காலங்களில் நாங்கள் திருப்பலி பகிரங்கமாக வைக்க முடியாது, மக்கள் ஆலயத்துக்கே வர முடியாது, மக்களே வெளியிலே வர முடியாது, வீடுகளை விட்டு வெளியிலே வர முடியாது. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் அந்த தனிப்படை ரீதியான ஒரு திருப்பலியை ஒப்புக் கொடுப்பேன். ஒரு நாளும் காலையிலே அந்த நாளை ஆரம்பிப்பதற்கு அந்த திருப்பலியை அந்த ஆலயத்திலே ஒப்புக் கொடுத்து அந்த மக்களுக்காக செவிப்பேன். அப்பொழுது சில வேளைகளில் வெளியிலே போகிற பொழுது ஏதாவது ஒரு முறையிலே ஆட்களை கண்டால், வீடுகளுக்கு முன்னாலே கண்டால், அவள் கேட்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், ஃபாதர், நாங்கள் பூசை பார்த்து எத்தனையோ நாளாக போய்விட்டது, எங்களுக்கு இந்த பூசை பார்க்காம இருக்க முடியாது, சாப்பிடாமல் இருக்கலாம், எல்லாம் போகாமல் இருக்கலாம். இந்த கொரோனா காலத்தில் இருக்கிற மிக பெரும் வலி எங்களுக்கு என்னவென்றால் இந்த பூசை காணாமல் இருப்பது. ஆகவே தான் இந்த ஒரு கிழமையில் ஒரு காண்டாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் ஒப்புக் கொடுக்குற அந்த திருப்பலியிலே எங்களை பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்க முடியுமா அப்படியானவர்கள் கேட்கிற பொழுது, அன்பார்ந்தவர்களே, இந்த ஆலயத்தினுடைய இந்த பெருமை, இந்த ஆலயத்திலே ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற திருப்பலியுடைய பெருமையை அழகாக என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இன்னும் இந்த கொரோனா காலத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மக்களோடு திருப்பலி ஒப்புக் கொடுத்து பழகியவர்கள். அந்த காலத்திலே கிட்டத்தட்ட மாதக்கணக்காக இந்த மக்களோடு திருப்பலி ஒப்புக் கொடுக்காமல் இருந்த பொழுது கூட அந்த வெளி வேதனை வளமையிலே ஒவ்வொரு நாளும் இந்த மக்களோடு அந்த திருப்பலியை ஆரம்பித்து அந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து அந்த நாளை தொடங்குகிற பொழுது இருந்த அந்த மகிழ்ச்சி, அல்லது போனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் எல்லா மக்களையும் கண்டு அவர்களோடு திருப்பலி ஒப்புக் கொடுத்த அந்த மகிழ்ச்சியில் இந்த கொரோனா காலத்தில் இந்த இரண்டையும் நாங்கள் இழந்த பொழுது இந்த திருப்பலியினுடைய ஆலயத்தினுடைய மிக பெரும் அந்த உன்னதத்தை என்னுடைய குருத்துவ வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே நண்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த லத்திரன் பேராலய இந்த பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது எங்களுடைய ஆலயங்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எங்களுடைய ஆலயங்களிலிருந்து அருள்மழை வந்து கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். ஒரு முறை நம் முன்னாள் இளைப்பாறையாயர் தோமஸ் சவுந்தரநாயம் அவர்கள் ஒரு முறை ஒரு புதிய ஆலயத்தை அவர் நேர்ந்தளித்து திருப்பலி ஒப்புக் கொடுத்து அதிலே ஒரு அழகான மறையுரையை ஆற்றினார். அந்த மறையுரை இன்னும் என்னுடைய மனதிலே அழகாக பதிந்திருக்கிறது. அவர் சொன்னார், அன்பார்ந்த மக்களே, இந்த ஆலயத்தை நாங்கள் நேர்ந்தளித்திருக்கிறோம், ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்வு ஆலயத்திலே ஆரம்பித்து ஆலயத்திலே தான் முடிவடைகிறது. இந்த ஆலயத்துக்கு இருக்க எல்லாரும் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய இந்த வாழ் எங்கே ஆரம்பமாகிறது? ஞானஸ்தானத்திலே பிறந்த உடனே இங்கே கொண்டு வந்தார்கள், அதுக்கு பிற்பாடு அருட்சாதனங்களை பெற்றீர்கள், இறுதியாக நீங்கள் மரணிக்கிற பொழுதும் ஆலயத்துக்குள்ளே தான் கொண்டு வருகின்றார்கள். ஆகவே உங்களுடைய வாழ்வு ஆலயத்திலே தான் தொடங்கி ஆலயத்திலே தான் முடிவடைகிறது. ஆகவே இந்த அழகான இந்த ஆலயத்தை இன்று உங்களுக்காக கட்டி நேர்ந்தளித்திருக்கிறோம், இதனுடைய அந்த புனிதத்தன்மையை பேணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகவே தான் பார்த்தவர்கள் இன்று நற்செய்தியிலே இயேசு கோபம் கொண்டார், இயேசு சாந்தமானவர், இயேசு எப்பொழுதும் அன்பாக இருந்தார். ஒரு முறை
அவர் கோபம் கொண்டு சாட்டை பின்னி அடித்தார் என்று சொல்லப்படுகிறது. அது எப்பொழுதென்றால் அந்த ஆலயத்தினுடைய புனிதத்தன்மை பேணப்படாத பொழுது, ஆலயம் வியாபார மையமாக மாறிய பொழுது, அங்கே ஆடு மாடுகளை கொண்டு வந்து விற்று அதை ஒரு வியாபார மயமாக்கிய பொழுது இயேசு கோபம் கொண்டார். ஏனென்றால் என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தை வாணிப இல்லமாக்காதீர்கள் என்று அங்கே சாட்டை பின்னி அடிக்க துவங்கினார். ஏனென்றால் ஒரு ஆலயத்தும் புனிதத்தன்மை மழுங்கடிக்கப்படுகிற பொழுது அது இறைவனுக்கே கோபத்தை கொண்டு வருகிறது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த புனிதமான ஆலயத்துக்குள்ளே நாங்கள் சாதி பேசுகிற பொழுது, நாங்கள் பிரிவினையை பேசுகிற பொழுது, அந்த ஆலயத்துக்குள்ளே இருந்து கதைக்கிற பொழுது, ஆலயத்தினுடைய புனிதத்தன்மையை பேணாத பொழுது அந்த இறைவன் கோபம் கொள்ளுகிறார் என்பதையும் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த லத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பை நாங்கள் சிந்திக்கிற பொழுது இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இறைவன் நமக்கு தந்த முதலாவது ஆலயம், ஆலயங்களுக்கெல்லாம் தாயாக இருந்த இந்த ஆலயத்துக்காக நன்றி கூறுவோம். அதே வேளையிலே அந்த ஆலயத்தை தொடர்ந்து இறைவன் தந்து கொண்டிருக்கின்ற ஆலயங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். இந்த ஆலயத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கின்ற இந்த அருள்மலைக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். இன்று இந்த கிராமங்களிலே எங்களுடைய குடும்பங்கள் வளர்ந்து இருக்கலாம், நாங்கள் நல்ல நிலையில் இருக்கிறோம் என்றால் நாங்கள் போன இந்த ஆலயங்கள் தான் காரணமாக இருக்கிறது. ஆகவே இன்று இறைவன் இயேசு என்று நற்செய்தியிலே சொல்வது போல இந்த ஆலயத்தை கள்வர் குகையாக்காதீர்கள், இது இறைவேண்டல் இல்லம். ஆகவே அந்த இறைவேண்டல் இல்லத்தை இறைவேண்டுதல் இல்லமாக நாங்கள் கொண்டு வாட இறையாசிர் வேண்டி செபிப்போமாக. ஆமேன்.